அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். நற்பவி, நற்பவி, நற்பவி. அபிராமி அந்தாதியோடைய பாடல்களை நாம் வரிசையாக ஒவ்வொரு காணொளியிலையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காணொளி பார்த்திங்கன்னா, அபிராமி அந்தாதியில் 11வது பாடலுக்குண்டான விளக்கத்தையும் அதற்குண்டான பாடலையும் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்றத பார்க்கலாம். பக்தர்களாகிய நாம் இல்லற வாழ்க்கையில் நல்ல வரன்களை பெற வேண்டும் என்று அபிராமி பட்டர் அவர்கள் ஒரு பாடலை இயற்றியிருக்கிறார். அது என்ன பாடல் அப்படின்றத இப்போ இந்த பதிகத்தை பார்ப்போம். இல்வாழ்க்கையில் இன்பம் பெற ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வான் அந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை அபிராமி பட்டவர்கள் முடிச்சிருக்காரு. நாம் எல்லோரும் இல்வாழ்க்கையில் இன்பம் பெற, மிகுதியான இன்பம் பெற இந்த பதிகத்தை அவர் அருளியிருக்கிறார். இந்த பதிகத்தை நாம் படித்தோமே ஆனால் நம் வாழ்க்கையில் பயங்கரமான இன்பத்தை நாம் அடைவோம் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் அவர்கள் நமக்கு அருளியிருக்கிறார். இதற்குண்டான விளக்கத்தை நாம் இப்போ பார்ப்போம். ஆனந்த உருவமே தானாகி என் அறிவாகிய நிரம்பிய அமுதம் போன்றவனாகி ஆகாசம் ஈரான பஞ்சபூதங்களும் தன் வடிவாக பெற்ற தேவியினது 4 வேதங்களுக்கும் முடிவாக நிற்கும் திருவடி தாமரையானது வெண்ணிறத்தையுடைய மயானத்தை தம்முடைய ஆடும் இடமாக உடைய எம்பெருமானாகிய சிவபெருமானது திருமுடி மாலையாக உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்துக்கான அழகான விளக்கத்தை அபிராமி கொடுத்திருக்கிறார். நமக்கும் இல்வாழ்க்கையில் இன்பம் பெற வேண்டுமெனால் இந்த பதிகத்தை நாம் பாடி பயன் பெறுவோமாக. நன்றி, வணக்கம். நற்பவி, நற்பவி, நற்பவி. ஓம் சாய்ராம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.